ஹலோ நண்பா, திஸ் இஸ் கார்த்தி. வெல்கம் பேக் டு மை சேனல் கேர் மோட்டோ விலாக்ஸ். ஸோ ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நம்ம எஸ்டி ஸ்க்ராம்ப்ளரோட வாக்கரன் வீடியோ. ஸோ அது யாராவது பார்க்காம இருக்கீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எஸ்டியோட ரைட் ரிவ்யூ தான் நம்ம பண்ண போகிறோம். அஸ் ஒரு யூஸராக ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் நான் இந்த வண்டியை ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 1000 கிலோமீட்டருக்கு மேலே இந்த வண்டி ரைடுக்கு எப்படி இருக்குது, சிட்டிக்கு எப்படி இருக்குது, ஹைவேஸில் எப்படி இருக்குது, நம்ம டூர் பண்ணும்போது நம்ம அந்த டைமில் எப்படி இருக்கும், இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் அந்த போட்ட வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா போயிட்டு அந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, see you in the வீடியோ. ஓகே நண்பா, ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போயுமே வண்டி கீ ஆன் பண்ணிவிட்டு அந்த ஃபுல்லாக சென்சர்ஸ் எல்லாம் ரன் ஆகி முடியட்டும், அதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணணும் வண்டி எடுக்காதீங்க. ஒரு 5-10 செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே இன்ஜினோட ஹெல்த்துக்காக தான். ஓகே, இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்களே பார்த்துருப்பீங்க. இனிஷியல் வண்டி நம்ம ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணோன்னா வண்டியோட இனிஷியல் பிக்கப் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. செகண்ட் கியர்லேயே அப்படியே நம்மளால் புல் பண்ண முடியும். ஏன்னா நான் இப்போ பெங்களூரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிட்டிஸில் மோஸ்ட்லி நம்ம ரைட் பண்ணும்போது மேக்ஸிமம் செகண்ட் கியர், தேர்ட் கியர் இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க அட்வென்ச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ செகண்ட் கியர் போட்டு நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்கோம் அப்படின்னா அந்த டைமில் வெஹிக்கிள் எடுக்காது. டக்குன்னு இன்ஜின் கட் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகிடும், வண்டி கிளச் அடிச்சா ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஆல்மோஸ்ட் நான் ஒரு 10 போயிட்டேன். இப்போ 6ல் இருக்குது, 7. இங்கேருந்து நான் செகண்ட் கியர்லேருந்து அப்படியே வண்டி எடுத்தாலும் வண்டியை என்னால் ஈஸியாக மூவ் பண்ணி போக முடியுது வித்தவுட் எனி ஸ்ட்ரகிள்ஸ். எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாமல் என்னால் வண்டியை மூவ் பண்ண முடியுது. அது இந்த இன்ஜின் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக இன்னொரு ரீசன், நான் அட்வென்ச்சரை விட்டு திரும்ப நான் ஸ்க்ராம்ப்ளருக்கு வந்த இன்னொரு ரீசன், இப்போ பெங்களூர்லாம் நான் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் பெங்களூர்லாம் எவ்வளோ டிராஃபிக் இருக்கும் அப்படின்னு. அதுவும் இந்த மாதிரி எண்ட் டு எண்ட் டிராஃபிக்கில் அட்வென்ச்சரை நம்ம மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ எனக்கு ஸ்க்ராம்ப்ளர் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்ன தான் கியர் ஷிஃப்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறையா இஷ்யூஸ் நம்ம பேசினாலும் இந்த வண்டியில் அதெல்லாம் மோஸ்ட்லி மேஜர் இஷ்யூஸ் சார்ட் அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் இப்போ நிற்கிறேன். இப்போ ஆக்சுவலாக எல்லோரும் சொல்லுவாங்க ஹீட் அதிகமாக இருக்குது. ஸோ நான் ஷூ போட்டிருக்கேன். ஸோ ஆஃப்கோர்ஸ் ஒரு பேண்ட் நான் வேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு இந்த பைக்கில் ஹீட் தெரியல. அதே மாதிரி தான் அட்வென்ச்சரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரேடியேட்டர் சைடில் ஃபின்ஸ் எடுத்து அதை அப்படி கீழே விட்டுருக்காங்க. அதனால் உங்களுக்கு எல்லா ஹீட்டும் அந்த ரேடியேட்டர் ஃபேன் ஓடி அதுலேருந்து வர அவுட்புட் எல்லாமே உங்களுக்கு டைரெக்டாக கீழே கிரவுண்டில் போயிடுது. அதனால் அட்வென்ச்சர்லேயுமே உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் எப்போவுமே சொல்கிற இன்னொரு விஷயம், ஒரு 343 சிசி உள்ள ஒரு இன்ஜினு ஹீட் ஆகாமல் எப்படி இருக்கும்? அஃப்கோர்ஸ் அது ஹீட் ஆக தான் செய்யும். இது நான் எப்போவுமே சொல்கிற விஷயந்தான். நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, என்ன தான் வண்டி ஹீட் ஆனாலும் அந்த ஹீட்டிங் இஷ்யூ வண்டி ஏதாவது பாதர் பண்ணுதா, பெர்ஃபார்மன்ஸில் அதனால் ஏதாவது இஷ்யூ ஆகுதா, இல்லை நமக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத மட்டும் தான் பார்க்கணும். ஸோ இது என்ன தான் ஹீட் ஆனாலும் அந்த ஹீட்டை அவுட்கம் பண்ணி வரதுக்கு நமக்கு ரேடியேட்டர் இருக்குது. அது ரேடியேட்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின் வரதுனால நமக்கு அது நல்லாவே ஹீட் மேனேஜ்மெண்ட் அது என்ன அதோட ஒர்க் என்ன பண்ணணுமோ அது பெட்டராகவே பண்ணுது. ஸோ இதனால் நமக்கு வண்டி பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது நமக்கு பாதிக்குதா? இல்லை, பெர்ஃபார்மன்ஸில் எந்த குறையுமே நமக்கு கிடையாது. வண்டி என்ன பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் ஹீட்டிங் இஷ்யூ பற்றி பேசுகிறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் தான், அஃப்கோர்ஸ் ஒரு 300 சிசி மேலே இருக்கிற ஒரு இன்ஜின், அது கொஞ்சம் நல்ல பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற இன்ஜின், அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஹீட் ஆக தான் செய்யும். அந்த ஹீட்டு நமக்கு எப்படி மேனேஜ் ஆகுதா இல்லையா, அது பெர்ஃபார்மன்ஸில் அஃபெக்ட் பண்ணதா இல்லையா, அதுதான் மேட்ரு. ஓகே, இது நான் சும்மா அந்த டிராஃபிக்கில் கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டேன். சும்மா இருக்கிறதுக்கு எதாவது பேசலாமேன்னு தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இருங்க, கொஞ்சம் நான் மெயின் ரோடு போயிட்டு நான் திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். இந்த டிராஃபிக்கெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்தாச்சு. அதுக்கு நான் அவ்வளோதான் டிராஃபிக்கே இருக்குது, அதை இனிமேல் நான் ஃப்ரீயாக போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, இன்னும் திரும்ப டிராஃபிக் ஆகும். ஆக்சுவலாக நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒசூர் போயிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம ரகு ப்ரோ மோட்டோ ஃபியூஷன்னு ஒரு ஆக்சசரிஸ் பிராண்ட் ஒன்று வச்சுருக்காரு.
நம்ம வண்டிக்கு கிராஷ் கார்டு இது எல்லாமே வந்து நம்ம அட்வென்ச்சருக்கு அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி இந்த வண்டியும் நம்ம வந்து அவர்கிட்ட தான் பண்ண போகிறோம். அவர்கிட்ட போய் வண்டியை விட்றதுக்கு தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். நம்ம அப்படி மேலே ஏறிடலாமா? ஓகே. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு வந்து தெரில. ஸோ அதனால தான் பிட்டாக நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போது ஒரு ப்ராப்பராக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரண்ட்டில் இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து மற்றவங்க மாதிரி இந்த டயர் இந்த சைஸு, டிஸ்க்கு பிளேட் வந்து இந்த சைஸு, அது இதுன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் நான் வந்து பேச போகிறதில்ல. ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு வந்து பேசுகிறதுக்கு வந்து நிறைய இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி மட்டும், வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, ஸோ இதை பற்றி மட்டும் நான் வந்து பேசலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃப்ரண்ட் சைஸ் வந்து அட்வென்ச்சரை கம்பேர் பண்ணும்போது டயர் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து சஸ்பென்ஷன் கொஞ்சம் ட்ராவல் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. அது வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக ஒரு இம்பேக்ட் இல்லை. ஆனால் அட்வென்ச்சர் சஸ்பென்ஷன் அளவுக்கு இந்த வண்டியில் சஸ்பென்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. பட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து ஓகே, அது வந்து அதோட ஒர்க்கை அது பண்ணுது. இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட ஒர்க்கை அது வந்து நல்லாவே பண்ணுது. அதில் குறை சொல்கிறதுக்கு வந்து பெருசாக எதுவும் இல்லை. அதே மாதிரி ரியர் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ அட்வென்ச்சரில் நமக்கு வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படியே நம்ம உட்காந்தோன்னா பஞ்சு மாதிரி இருக்கும். எந்த மேடு பள்ளம்னு எதில் போய் விட்டாலும் அப்படியே நல்லா மெதுவாக இந்த பூ மாதிரி ஏறி இறக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும் அட்வென்ச்சரில் சஸ்பென்ஷன். ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மோனோஷாக் கிடையாது. இவங்க வந்து டியூல் ஷாக் ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ அதெல்லாம் வந்து சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டர் சைடாக இருக்குது கம்பேர் டு அட்வென்ச்சர். நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா, ஏன்னா ஸ்க்ராம்ப்லர் நெக்ஸ்ட் இருக்க வந்து நமக்கு வந்து அட்வென்ச்சர். ஸோ நம்ம இது ரெண்டையும் தான் கம்பேர் பண்ணி பேச முடியும். இதுக்கு கீழே உள்ள எஸ்டி ரோட்ஸ்டரையோ இல்லை ஜாவா 42 எஃப்ஸே இதெல்லாம் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பேச முடியாது. ஏன்னா இந்த வண்டியை நம்ம வந்து ஒரு அட்வென்ச்சர், ஒரு டூரர் அந்த மாதிரி நம்ம வந்து கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் அட்வென்ச்சர் கம்பேர் பண்ணால் ஸோ சஸ்பென்ஷன் வந்து ஓகே அவ்வளோதான். ஏன்னா அட்வென்ச்சரோட சஸ்பென்ஷனுக்கு இந்த செக்மெண்ட்டில் அடிச்சுக்கிறதுக்கு வேறு வண்டியே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அட்வென்ச்சரில் வந்து சஸ்பென்ஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வண்டியிலையும் இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா இது ஆன் ரோடு ஆஃப் ரோடு நமக்கு வந்து ரெண்டுக்குமே செட்டில் ஆகணும். இப்போ நான் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டராக தெரியுது. இது வித் பில்லியன் இல்லை லக்கேஜ் ஏதாவது நீங்கள் வச்சு ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து ஓகே, நல்லா ஒரு சாஃப்ட்வேர் சைடில் வந்து இந்த சஸ்பென்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் சஸ்பென்ஷன் பற்றி பேசுகிறதுக்கு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஓகே, அது வந்து குட், நாட் டூ குட், பிகாஸ் அந்த ட்ராவல் லென்த் கம்மியாக இருக்கிறதுனால ஓகே, ஈஸிலி மேனேஜபிள். அதே மாதிரி தான் ரியர் சஸ்பென்ஷனும் நீங்கள் வந்து வெயிட் வச்சு நீங்கள் பில்லியன் அந்த மாதிரி ரைட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. ஸோ அடுத்து பேசும்போது ஹெட்லைட், அது ஹெட்லைட்டோட விசிபிலிட்டி இப்போ வர எல்லா வண்டியிலையுமே கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபாக் லைட்ஸ் அதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து மாட்டி போடுறோம். கம்பெனிலேருந்து வரும்போதே வந்து ஹெட்லைட்ஸ்லாம் கொஞ்சம் பவராக கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபாக் லைட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா போட வேண்டியது இருக்காது. ஏன்னா இங்கே பெங்களூர்லலாம் வந்து நிறைய இடத்துல ஃபாக் லைட்ஸ் போட்டால் பிடிக்கிறாங்க. அங்கே தமிழ்நாட்டில் எனக்கு எப்படின்னு தெரில. ஏன்னா தமிழ்நாட்டில் நான் இதுவரையே ஃபாக் லைட்ஸ் போட்டு நான் எங்கேயுமே மாட்டினது கிடையாது. இங்கே பெங்களூரில் தான் நான் நிறையா வாட்டி ஃபாக் லைட்ஸுக்கு அட்வென்ச்சரில் நான் வந்து போலீஸ் எனக்கு பிடிச்சிருக்காங்க. ஸோ ஹெட்லைட் விசிபிலிட்டி ஓகே தான். அது நாட் டூ குட், நாட் டூ பேட், ஓகே. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு டவுட் வருது இந்த டிஜிட்டல் கன்சோல் தான். உங்களுக்கு எப்படி ப்ரோ இது ரவுண்டாக இருக்குது, கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக விசிபிலிட்டி இருக்குது. நான் வந்து விசிபிலிட்டி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். கன்ஃபார்மாக அவங்க வந்து உங்களுக்கு விசிபிலிட்டி வந்து கிடைக்கிது. ஏன்னா நான் எண்ட் நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு பீக்கான ஒரு 1 மணி 2 மணி அந்த வெயில்லையுமே நான் வந்து இதை நான் ஓட்டி ட்ரை பண்ணிட்டேன். அதில் என்ன இருக்குது, எனக்கு என்ன தெரியணுமோ அது நல்லாவே தெரியுது. இப்போ நான் ஸ்பீடு வந்து 73 வந்து நான் போயிட்டுருக்கேன். கியர் வந்து பார்த்திங்கன்னா 6th கியரில் இருக்குது. பெட்ரோல் ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. டைம் 9:45. ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து பக்காவாக தெரியுது. அதனால் வந்து இந்த கன்சோல் வந்து எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் இதில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. அது இந்த வண்டியிலையும் கிடையாது, எல்லா வண்டியிலையுமே இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நமக்கு பெட்ரோல் லெவல் காட்டும்ல, அது வந்து அப்பப்போ கரெக்டாக காட்டாது. அது ஒரு மாதிரி தான். அது
அது எஸ்டியோட எல்லா வண்டியிலையும் இருக்குது. அதை கொஞ்சம் வந்து அப்டேட் பண்ணி கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம அதை விட்டுட்டு கொஞ்சம் இங்கிட்டு மேலே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஹேண்டில் பார் இருக்குது. நல்லா அப்ரைட் ஹேண்டில் பார், நல்லா வைடாக இருக்குது, ஓட்டுறதுக்கு செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ ஹேண்டில் பார்ஸில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போது 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் உங்களுக்கு வந்து மைல்டான ஒரு வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. மிரர்ஸ் நிறைய பேர் நான் வந்து வீடியோவில் பார்த்தேன், மிரர் அந்தளவுக்கு விசிபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஏன்னா எனக்கு ஏற்ற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எனக்கு எந்த அளவுக்கு எனக்கு பின்னாடி வந்து எனக்கு வியூ இதில் கிடைக்கணுமோ அந்தளவுக்கு வியூ கிடைக்கிது. அதனால் அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் இதிலே வந்துடுது. யூஎஸ்பி சி டைப் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்துடுது. ரெண்டுமே நல்ல ஃபங்க்ஷனாக இருக்குது. சார்ஜும் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அதனால் இதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதுக்கப்புறம் சுவிட்ச் குவாலிட்டிஸ் எல்லாமே ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். சுவிட்ச் குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து ஓகே தான். ஆனால் எனக்கு இதுவரையே நான் வந்து ஜாவாலேயும் சரி, எனக்கு அட்வென்ச்சர்லேயும் சரி, நான் வந்து நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். அது உங்களுக்கே வந்து தெரியும். எனக்கு எங்கேயுமே வந்து இந்த சுவிட்சஸ்னால எனக்கு வந்து இதுவரையே ப்ராப்ளம் வந்ததே கிடையாது. ஏன்னா நான் ஜாவா 42ல் ஆல்மோஸ்ட் ஒரு 43,000 கிலோமீட்டர்ஸ் நான் வந்து ஓட்டியிருக்கேன். 33,000 கிலோமீட்டர்ஸ் நான் வந்து ஜாவா 42ல் ஓட்டியிருக்கேன். ப்ளஸ் நான் அட்வென்ச்சர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40,000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நான் அட்வென்ச்சர்லேயுமே நான் வந்து ஓட்டியிருக்கேன். அதனால் எனக்கு சுவிட்சஸில் இதுவரையும் எனக்கு எந்த ப்ராப்ளமுமே வந்து வந்தது கிடையாது. அதுக்கப்புறம் கிளச், ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் தான். அதனால் ஸ்லிப்பர் கிளச் வந்து ஓகே, நல்லா இருக்குது. கியர் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. முன்னாடி இருக்க வண்டியை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து கியர் ஷிஃப்டிங் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியர் உங்களுக்கு ஸ்மூத்தாக விழுந்துடும். ஆனால் தேர்ட் கியர் வந்து ஃபோர்த்து கியர் இங்கே வந்து கொஞ்சம் அப் பண்ணும்போது ரைட்டாக கொஞ்சம் ஹார்டர் சைடில் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 கியர் உங்களுக்கு எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி கியர்ஸ். அதுலேருந்து நீங்கள் செகண்டரி கியர் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக அந்த ஒரு சின்ன ஒரு ஹார்ட்னஸ் வந்து இருக்க தான் செய்யும். அது இந்த வண்டியில் இல்லை, நார்மலாக மோஸ்ட்லி எல்லா பைக்ஸ்லேயுமே, மோஸ்ட்லி நான் சொல்கிறேன் எல்லா பைக்ஸ்லேயுமே உங்களுக்கு வரது சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டேங்க் கெப்பாசிட்டி 12.5 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டால் அதை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கலாம். ஏன்னா வண்டியோட மைலேஜ் கம்பெனி அவங்க கிளைம் பண்ணுறது 30 கிளைம் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 300+ நமக்கு வந்து ரேஞ்சு கிடைக்கிது. இது எதனால் அந்த டேங்க் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து இந்த கால் இந்த இடத்துல இப்படி கரெக்டாக நமக்கு வந்து டேங்க்கை நம்ம வந்து கேட்ச் பண்ணி உட்காந்துருக்கா. இந்த இடத்துல ஒரு கட் டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கட் டிசைனுக்காக தான் இதோட கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு நான் நினைக்கிறேன், பர்சனலாக நான் வந்து ஃபீல் பண்ணுறது. அப்புறம் E20 பெட்ரோல் இதுக்கு வந்து கம்ஃபர்டபுள் தான். ஆனால் நான் வந்து பவர் பெட்ரோல் போட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா E20 அந்த அளவுக்கு எனக்கு அதில் பெருசாக இது இல்லை. அதனால் நான் பவர் பெட்ரோல் தான் போட்டு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏன் ப்ரோ டேங்க் நல்லா இருக்குமே, ஏன் அந்த கவர் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து எந்த அளவுக்கு நமக்கு லுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நம்மளோட யூட்டிலிட்டிஸையும் நம்ம பார்க்கணும், நம்ம பர்பஸையும் நம்ம வந்து பார்க்கணும். இது எனக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. பெங்களூர் சிட்டிக்குள்ளே இல்லை எங்கேயுமே போனாலும் இது எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. நான் சிட்டி யூஸ் பண்ணும்போது நான் போட்டுப்பேன். எங்கேயாவது நான் ட்ரிப்பு நான் வந்து போகும்போது இது நான் கழட்டிட்டு மேலே டேங்க் பேக் போட்டிருப்பேன். அப்படி தான் வந்து என்னோடய பிளான் இப்போதைக்கு நான் வந்து வச்சுருக்கேன். அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தோம் அப்படின்னா நமக்கு சீட்டு கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குங்க. சீட்டில் வந்து குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. கம்ஃபர்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் சீட் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறனால பில்லேன்னு கொஞ்சம் வச்சு உட்காரும் போது நீங்கள் பின்னாடி பேக் ரெஸ்ட் வந்து டாப் ரேக் பிளேட்டெல்லாம் போடுறீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேக் ரெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா பின்னாடி உட்கார்றவங்களுக்கும் இது ரொம்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஸோ இது எனக்கு ஓகே. ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 150-200 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப்பாக நான் வந்து ஓட்டி ட்ரை பண்ணேன். எனக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை. கம்ஃபர்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டயர்ஸ் ரெண்டுலேயுமே வந்து க்ரிப்பும் வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக்ஸ் பற்றி பேசலாம். பிரேக்ஸ் பற்றி இதில் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ஜாவாவில் இருந்து எஸ்டி எல்லா வண்டியிலையுமே வந்து பிரேக்ஸ் வந்து நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது. பிரேக்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, நான் இருக்கேன் அப்படின்னா டக்குன்னு என்னால் ஸ்டாப் பண்ணணும்னா என்னால் ஸ்டாப் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பிரேக்ஸ் ரெண்டுமே வந்து அந்தளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ பிரேக்ஸ் உண்மையிலேயே வந்து சூப்பர். அது எந்த விதத்துலையுமே வந்து குறை சொல்கிறதுக்கு இல்லை. எல்லா வண்டியிலையுமே பிரேக்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மெயின் ஹீரோ பார்த்திங்கன்னா இந்த கத்தார் இன்ஜின் தான். ஏன்னா இவன் தான் கம்பேர் டு எஸ்டி அட்வென்ச்சர் இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது இந்த இன்ஜின் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, அவ்வளோ ரிஃபைண்டாக இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இப்போ நான்
ஒரு தேர்ட் கியரில் இருந்துட்டு நான் ஒரு 20 15க்கு வந்துட்டேன் அப்படின்னா எஸ்டி அட்வென்ச்சரில் நான் ஆஃப் கிளியர் வந்து ஆஃப் கிளச்சு பிடிச்சி நான் வண்டியை ஓட்டினாலும் வண்டி ஏறாது, டக்குன்னு ஆஃப் ஆகிடும். அது ரொம்ப கஷ்டம் அதை மேனேஜ் பண்ணுறது. ஆனால் இந்த வண்டியில் அப்படி இல்லை. என்னால் ஈஸியாக வந்து தேர்ட் கியரில் இருந்து என்னால் 20-25 கிலோமீட்டர்லாம் என்னால் ஈஸியாக வந்து கம்மியாக வந்து கீழே வர முடியுது. அதே டைம் நான் அதே கியரை சேஞ்ச் பண்ணாமல் என்னால் ஆஃப் கிளச்சில் வச்சு வண்டியை திரும்ப எடுக்க முடியுது. அதனால் இன்ஜின் வைஸ் இது எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் நான் வந்துக்கிட்டு இருந்தது வந்து எலக்ட்ரானிக் சிட்டி பிரிட்ஜ் மேலே, அதனால் இது கொஞ்சம் ஸ்மூத்தாக அப்படியே வந்து போயிடும். ஆனால் கண்டிப்பாக கீழே போயிட்டு லாக் ஆகிடும். நம்ம கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு அடுத்து வண்டியோட இன்ஜின் பற்றியும் நம்ம அதோட எப்படி பிக்கப் அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பற்றி பேசலாம். ஏன்னா கீழே டோல் இருக்குது. நான் வெயிட் பண்ணி நான் வந்து டோல்லாம் முடிச்சுட்டு நான் திரும்ப கண்டினியூ பண்ணுறேன்.